அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் 3 இதழ்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஹலோ மதுரை, பெண்களின் குரல், அப்புறம் நம்ம இந்த சஹி என்ற ஒரு இதழ். இந்த சஹி என்ற கன்னட இதழில் என்னுடைய 2 கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த 2 இதழ்களையும் திரு நல்லதம்பி அவர்கள், பெங்களூரில் வெளிவருது இந்த இதழ், திரு நல்லதம்பி அவர்கள் மொழிபெயர்த்து அனுப்பியிருக்காங்க, காளிமுத்து நல்லதம்பி அவர்கள். இது இந்த சஹி என்ற இதழ் இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய ஒரு மந்த்லி மேகசின், டெய்லி ஜாகரன் சொல்கிறாங்க, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸோட மேகசின். இது கிட்டத்தட்ட 2001 வந்துட்டுருக்குது. இதில் என்னுடைய கவிதைகள், நீரின் பயணம், ஒரே கவிதையை 2 முறை வெளியாகி இருக்கிறது. இதில் இந்த கவிதை காளிமுத்து நல்லதம்பி மல்லிகா என்ற பெயரில் அவர் அதை அனுப்பியிருக்காரு. அவரே திரும்ப இன்னொரு முறை அவர் அனுப்பின கவிதையை நல்லா இருந்துச்சான்னு தெரில, திரும்ப இன்னொரு முறை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய விஷயங்கள் இந்த சஹியில் அவர் எனக்காக முன்பக்கம் இந்த அட்டையிலே எழுதி அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் வந்திருக்குன்ட்டு இது இப்போ நம்ம ஊர் மங்கையர் மலர் இந்த மாதிரி பெண்களுக்கான இதழ், அரசியல் எல்லாமே இதில் வருது. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹெல்த்து, ஸ்போர்ட்ஸு எல்லாமே இதில் இருக்குது. மிகச்சிறப்பான இதழ் சஹி. முதல் கன்னடத்தில் என்னுடைய கவிதை வெளிவந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. இது இதழ் வெளிவந்த ஆண்டு 2014. 2014 2 வருடங்கள், ரெண்டு இஷ்யூவில் வந்திருக்குது, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னால். இது ஹலோ மதுரை இதழ். இதில் என்னுடைய 2-3 கட்டுரைகள் வந்திருக்கின்றன. கிட்டூர் சின்னம்மா பற்றி ஒன்று, இன்னொன்று இந்த என்னுடைய விடுதலை குயில் சரோஜினி நாயுடு பற்றி, வீரமங்கை ராணி சென்னம்மா என்ற தலைப்பில் என்னுடைய கட்டுரை. இதில் என்னுடைய கட்டுரை ரொம்ப சிறப்பாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இது கவர் பண்ணுது. ஜல்லிக்கட்டு, அது மட்டும் இல்லை, டேக்வாண்டோ மாதிரி உள்ளது, மெடிட்டரேனியன் டயட்டை பற்றி, திருப்பரங்குன்றம் பற்றி, அந்த ஆதார் தேவையா, அப்புறம் நாய்க்கடி பற்றி, அது கூசி, அந்த மூலிகை மருந்துகள்னு நிறைய ஒரு உருப்படியான நிறைய விஷயங்களை சொல்லுது மதுரை, ஹலோ மதுரை. இதுவும் கிட்டத்தட்ட இது 2018 வெளிவந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இன்னும் வந்துகிட்டு இருக்கு. 2018 கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக வந்துட்டுருக்குது. இதனுடைய ஆசிரியர் ரமேஷ்குமார், கமலின்றவங்க வடிவமைப்பு. இது மதுரையிலேருந்து நாகமலை புதுக்கோட்டையிலேருந்து வந்துட்டுருக்குது. இது பெண்களின் குரல். இந்த இது கிட்டத்தட்ட இது 2020 இஷ்யூ. இதில் சின்மயோட அட்டைப்படத்தை போட்டிருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் ஜமீலா. அவங்க நிறைய பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் இதில் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள் ஏன் பெண்ணாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரியா லாரன்ஸோட முதல் கட்டுரையிலேருந்து ஆரம்பிக்குது. என்னுடைய ஒப்பிலாள் அப்படின்ற ஒரு சிறுகதை, ஒப்பிலாள் என்ற சிறுகதை வெளியாக இருக்குது. எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இதில் பார்க்கும் பொழுது. ஏன்னா இது முழுக்க பெண்ணிய சிந்தனைகள் அடங்கிய புத்தகமாக இருக்குது. இதில் நம்முடைய கதைகள் இடம்பெறுவது என்பது ஒரு சிறப்பான விஷயம். இதில் கர்ப்ப காலத்தில் என்னென்ன மூட நம்பிக்கைகள் வைக்கக்கூடாது, இதான் என்னுடைய சிறுகதை ஒப்பிலாள்னு. இதில் என்னுடைய படத்தோடையும் சேர்த்து போட்டிருக்காங்க, என்னுடைய புகைப்படத்தோட. சாலை பாதுகாப்பு, அப்புறம் ஹெல்த்து பற்றி முகச்சுருக்கத்தை தடுக்கிறது, கர்ப்பகால மூட நம்பிக்கைகள், அப்புறம் அன்னை தெரசா பற்றி ஒரு கட்டுரை, இந்த மீட்டூவில் வர்ற ப்ராப்ளம் சின்மையை அட்டப்படமாக போட்டு, காவலன் செயலி, பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள், அது மாதிரி இன்னும் வாத்தியம், ஸ்போர்ட்ஸில் இருக்க பெண்கள், இசைக்கருவிகள் வாசிக்கும் பெண்கள், குடியுரிமை சட்ட திருத்தம், லாயர்ஸோட கேள்வி பதிலெலாம் போட்டு மிக ஒரு அழகான நூல். இது இன்னும் வந்துட்டுருக்குது. இது கிட்டத்தட்ட 2019-20 வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக இதுவும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நிறைய பத்திரிகைகள் ஆன்லைன்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் இவைகளும் வரும்னு நினைக்கிறேன். அச்சிதழாக வருதா ஆன்லைனில் வருதான்னு தெரில. இப்போது நல்ல நூல்கள் இதில் பங்களிப்பு செய்ய நேர்ந்ததுக்கு நன்றி. சஹி நல்லதம்பி அவங்க அனுப்பினதால் வந்தது மொழிபெயர்த்து. ஹலோ மதுரை ரமேஷ்குமார் கேட்டே வாங்கி போட்டார் என்னுடைய கட்டுரைகளை. பெண்களின் குரல்லையும் நிஜந்தன், முபின், சாதிகா, ஜமீலா எல்லாருமே கேட்டு வாங்கி போட்டாங்க. மிகச்சிறப்பான ஒரு பையனுடைய பங்களிப்பாக இருந்தது. நன்றி.